சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்றே உன் சாயப்பா இந்த நாளில் உன்னை காண்பதற்கு நான் தனியாக வரவில்லை. என்னோடு ஒருவரை நான் அழைத்து வந்திருக்கின்றேன். இவர் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த சூழ்நிலை மிகவும் அவசியமான ஒன்றுதான். என்னை அழைத்து வர வைத்திருக்கிறது. அதனால் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொண்டால், உன்னோடு நான் இருப்பது எப்பொழுதும் எந்த நிலையிலும் உனக்கு நல்லதை உருவாக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நல்லதையே என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க என்றும் இந்த சாயப்பாவினுடைய அன்பை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் இந்த அப்பாவினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றுமே உன்னை தொட. அப்பா எப்பொழுதும் உன்னை விட்டு விலகிவிட எண்ணியது கிடையாது. ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும், என்னால் முடிந்த வரையிலும் உனக்கான உதவியை இந்த நேரத்தில் நான் கொடுத்துவிடத்தான் வருகின்றேன். உனக்கான உதவியை எப்பொழுதும் நான் நல்லபடியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் வருகிறேன் என்பதை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கின்ற பொழுது உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை ஒவ்வொன்றையுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் நான் இருக்கின்ற இந்த காலம் இனி முழுமையும் உன்னுடைய விருப்பப்படி உனக்கு சரியான ஒன்றை தெளிவாக நடக்கும் என்பதை மறக்காதே. எந்த நாளிலும் நான் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளிலும் எப்பொழுதும் நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த சாயப்பா எந்தெந்த நிலையில் எல்லாம் உன்னை அன்போடு அழைத்து உனக்கான நம்பிக்கையை உருவாக்கி கொடுத்து உன்னை வாழச் சொல்லி இருக்கின்றேன் என்பதை இனிவரும் காலங்களில் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் நாம் விரும்புகின்ற ஒரு மாற்றம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் நிச்சயமாக நம்மை தேடி வரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. அதிசயங்களை எல்லாமும் காண வேண்டிய நேரம், பல ஆச்சரியங்களையும் பல உண்மைகளையும் நாம் தெரிந்து கொண்டு பெற வேண்டிய நேரம் என்பதையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் அப்பா சொல்ல சொல்ல உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்னும் பொழுது இவை அத்தனையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இவை அத்தனையும் இந்த வாழ்க்கை நீ அனுமதிப்போடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா உனக்கென சொல்லி இருக்கும் இது போன்ற நேரங்களில் உன்னை நீ அன்போடு அழைத்து நம்பிக்கையோடு வாழ வைத்த போதும் உனக்கு நான் எதையுமே நல்லபடியாக உணர்த்தி உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்வேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். சாயப்பா நினைத்தது போல எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கப் போகிறது என்பதனையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நிலையில் உன்னை சோதிக்க வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த காலங்களை நீ எப்பொழுதுமே சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் உனக்குள் இருக்கும் நல்ல மாற்றங்களை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. ஆயிரம் ஆயிரம் கனவுகளை சுமந்த என் குழந்தையின் வாழ்க்கையில் சூழ்ச்சிகள் அதிகமாக இருந்ததனால் கனவுகள் எதுவுமே மெய்ப்படாமல் போய்விட்டது. அதாவது எந்த கனவுகளும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்காமல் போய்விட்டது. சுற்றி இருப்பதையெல்லாம் நாம் உணரும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான ஒரு நல்லது நடந்தே தீரும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொண்டாய் அல்லவா? இவை அத்தனையும் உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டி வருகின்ற பொழுது இவை அத்தனையிலும் அப்பொழுதே மன நிம்மதியோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த விஷயங்களை இனிமேலும் எதையும் என் குழந்தை நீ தொலைக்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நீ பதறாதே. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த காலங்களை முழுமையாக நீ உணர்ந்து கொள். உன்னை தேடி வரும் விஷயங்களை நீ எப்பொழுதும் நல்லபடியாக பகிர்ந்து நடந்து நல்லதொரு எண்ணங்களும் சிந்தனைகளும் என் குழந்தைகளுக்குள் இருந்துவிட்ட பிறகு உன்னை வேண்டுமென்றே காயப்படுத்த நினைக்கும் இந்த மனிதர்களிடத்தில் ஒருபொழுதும் உனக்குரிய சந்தோஷத்தை இழக்கக்கூடாது. ஒருபொழுதும் உனக்குரிய நம்பிக்கையை நீ எப்பொழுதுமே இழக்கக்கூடாது. உனக்கு நல்லதுதான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்றால் அந்த நல்லதை எப்பொழுதும் என் குழந்தை நீ சரிவர செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நல்லதை எப்பொழுதும் நல்லபடியாக என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ உணர்த்திருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. ஆயிரம் காயங்களை என் குழந்தை மனதிற்குள் தேக்கி வைத்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் உடனிருந்து வேடிக்கை பார்த்தவர்கள் இப்பொழுது நிச்சயமாக அவர்களுக்குரிய தண்டனையை அனுபவிக்க தொடங்கி விட்டார்கள். இந்த சாயப்பா எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை நின்று உனக்காக பேசுகின்றவன்.
உன்னை சுற்றி நடக்கும் பல தீமைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வருபவன். உன்னை தேடி வந்து ஒவ்வொரு நிலையிலும் உனக்குள் பல ஆச்சரியங்களை கொடுப்பவன். அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து தருகின்ற இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கு நல் மாறுதலை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ உணர்ந்து விட வேண்டும். எதையுமே நாம் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் இங்கு இல்லை. எந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு தர வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்களோ, எப்படிப்பட்ட காயங்களை நமக்கு கொடுக்க வேண்டும் இவர்கள் எண்ணினார்களோ, அதை எல்லாமும் பார்த்து பார்த்து இனி உனக்காக நடக்கக்கூடிய பல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதுவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பட்ட பாடுகள் எல்லாமும் தீர்ந்து நமக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்க வேண்டி வருகின்ற இந்த நேரம் இனி ஒவ்வொன்றாக உனக்குள் இருந்து நான் மதிப்பை கொடுக்கும் என்பதை மறக்காதே. சாயப்பா சொல்வது போல இனி எந்த நாளிலும் நான் இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதில் உனக்கு என்ன கிடைக்க காத்திருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டால் இனி வரக்கூடிய நேரங்களில் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதை மறக்காதே. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், என்னவாக மாற ஆசைப்பட்டோம், நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொருவரும் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்கள், இனிமேலும் இந்த வாழ்க்கை நமக்கு எதை தர துணிந்திருக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே சற்றென்று ஒரு முடிவுக்குள் நாம் கொண்டு வந்துவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் சற்றென்று ஒரு விஷயத்திற்குள் நாம் நிறுத்திவிட முடியாது. நமக்கு என்ன நடக்கும் என்பது தெரிய வரும்பொழுது இனி நடப்பதை எல்லாம் நல்லபடியாக நம்மால் மாற்றிவிட முடியும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையிலும் இனி உனக்கான விஷயங்கள் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னை எப்பொழுதும் போல நான் நல்லபடியாக வழிநடத்துவேன் என்பதை நீ மறக்காதே. எந்த நாளிலும் உன்னை மீட்டெடுக்க நான் வருவதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. இனிமேலும் எதற்கும் நீ வருந்தி கொண்டிருக்காமல் இந்த தெய்வம் உனக்கு சொல்லி தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று உணர்ந்து கொள்ள தயாராகிவிடு. உனக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு நான் மட்டும் வந்துவிட்டால் போதாது. உனக்கு அறிந்திருக்கிறாயா இல்லையா? ஆனால் இந்த தெய்வம் உன்னை அன்போடு அரவணைத்து நிற்கின்றார். இது உனக்கு தெரியவில்லை என்றால் என்று தெரிந்துதான் என்னோடு அழைத்து வந்திருப்பது. அதாவது மாடபுர காளியம்மன் இவள் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கின்றால். உன் வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்கிறதோ அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இந்த சாயப்பா உனக்காக சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாடபுரம் காளியம்மாவின் கூட உன் வராகி அம்மாவும் உன்னை தேடி வந்திருக்கின்றாள். நல்லதையே வேண்டி எப்பொழுதும் நல்ல மதிப்போடு நீ வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பா நிலைத்த தன்மையோடு உனக்கே என்று நான் உருவாக்க நினைக்கும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பா முன்னின்று உனக்கென்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை நல்ல மனநிலையோடு வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. உனக்காக ஒரு தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்றால் அவர்கள் ஏதாவது ஒரு மிகப்பெரிய நன்மையை உனக்கு நடத்திவிட வேண்டியதுதான் வருகிறார்கள் என்பதை நீ மறக்காதே. ஏதாவது ஒரு உண்மையை உனக்கு எடுத்துச் சொல்ல விட வேண்டி வருகிறார்கள் என்பதை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நிலையும் நமக்கு எதிர்கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள் நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக உணர்ந்து சாயப்பா நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நடக்கும் எல்லாம் இனி நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து தருகின்ற இது போன்ற விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை நம்பிக்கைக்குரிய ஒரு தெய்வமாக உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு தெய்வத்தையும் நினைக்கச் சொல்லும் அல்லவா. உனக்காக வருகின்ற எல்லோரையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக உனக்கு அன்பை கொடுக்க வருகின்றவர்களை ஒரு நொடி பொழுதிலும் நீ சந்தேகித்து விடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற இந்த தெய்வங்களை எந்த நாளிலும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். எப்பொழுதுமே நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போயிருந்தாலும் இனிமேல் உன்னை ஆட்டி படைத்த ஒவ்வொரு தீமைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தெய்வத்தின் அருளோடு நடத்தி கொடுக்கப் போகிறது. இந்த சாயப்பா இன்று உன் வீட்டை தேடி இரண்டு தெய்வங்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன். உனக்கான ஒரு விஷயத்தை உருவாக்கிவிட வருகிறார்கள். அப்படியென்றால் அவர்கள் வந்து உனக்கு செய்யக்கூடிய இந்த காரியம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகளை எல்லாமும் உருவாக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று ஏதுவென்றும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே.
தெளிவான ஒரு புரிதலோடு இந்த வாழ்க்கையில் நீ எதையும் எதிர்கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்லித் தருவது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் இனி அடுத்தடுத்து நல்லபடியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா உன்னோடு நிற்பதை இனி ஒருபோதும் தவிர்க்க மாட்டேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து நடத்துவதிலெல்லாம் இனி உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று நான் உனக்கு காண்பித்துக் கொடுப்பேன் என்பதை மறக்காதே. உன்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக நான் எப்பொழுதுமே உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுப்பேன் என்பதை மறக்காதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.